ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஃபுல்லா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. எந்த ஒரு பங்கையும் நான் வாங்குங்க அல்லது வித்துருங்கன்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ சுஸ்லான் எனர்ஜியுடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். டிவிடெண்ட் வந்து எந்த ரேஷியோல கொடுக்குறாங்க, இந்த பங்கை வச்சிருக்கவங்களுக்கு லாபமா நஷ்டமா, இதனுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை என்ன, அசட்ஸ் எந்த அளவுக்கான சொத்துக்கள் இருக்கு, கடன் விகிதம் இருக்கா, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சுஸ்லான் எனர்ஜி அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பிராண்ட் தெரியாமல் இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு இருக்கிற ஒரு பங்கு. சரி, இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Earth and பூனே, இந்தியா இதுல எல்லாம் இருக்கு. அண்ட் இவங்களுடைய சிஇஓ அஜய் கபூர் அண்ட் கிரிஷ்தானி அப்படிங்கிற வைஸ் சேர்மனும் இருக்காங்க. இவங்களுடைய குளோபல் ரீச் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 21,700 மெகாவாட்ஸ் விண்ட் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து 17 நாடுகளில் செஞ்சுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் சுஸ்லான் அப்படிங்கிற நேமில் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இந்த பங்கை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கணுங்கிறதுல ஜென்ரலாக இவங்க எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும், என்ன கேட்டகரி சார்ந்தவங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இவங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு பங்கை வாங்குறவங்களுக்கு எந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கணுமோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ரெவன்யூ 2022 6,581 கோடி ரூபாய் இருந்தது. 2023 5,970 கோடி ரூபாயா கொஞ்சம் குறையுது. எகெயின் அதுக்கப்புறம் வந்து நல்ல வளர்ச்சி கண்டு 2025 10,889 கோடி, 2026 16,731 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ வச்சிருக்காங்க. சரி, இவங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2022 -166 கோடி, அதற்கு பிறகு 2023 2,887 கோடி, 2024 660 கோடி ரூபாய் தான் ப்ராஃபிட் ரேஷியோ மிகவும் குறைஞ்சிருச்சு. 25-26 இவங்களுடைய குரோத்துங்கிறது நல்லா இருந்திருக்கு. 2071 கோடி, இப்போ 2026 3,163 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலுமே டெப்ட் ரேஷியோ, கடன் விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சில நிறுவனங்களுக்கு கடன் அதிக அளவில் இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். டெப்ட் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்ததை விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க குறைச்சிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 2024 0.03, 0.05, எகைன் 2026 0.03 வச்சிருக்காங்க. கடனை பத்தின கவலை அப்படிங்கிறது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இல்லைன்னா சொல்லணும். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 71,276 கோடி ரூபாய்க்கு இருந்துட்டு இருக்கு. இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 52 ரூபாய் 30 பைசா இருக்கு. இதனுடைய ஹை 66 ரூபாய் 80 பைசா, லோ 38 ரூபாய் 20 பைசா. ஸ்டாக் PE ரேஷியோ 22.5, ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ தான். புக் வேல்யூ 6.96 ரூபாய் 96 பைசா. இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து ரொம்பவே ஹை வேல்யூல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.0. இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. இப்போ வந்து டிவிடெண்டே கொடுக்கறதில்ல. டிவிடெண்ட்டுக்காக இந்த பங்கை வாங்குறோம் அப்படின்னா இந்த பங்கை யாருமே வாங்க மாட்டாங்க. ROCE ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35%, நல்ல வேல்யூ, எக்ஸலன்ட் கண்டிஷன் தான் சொல்லணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 40% இருக்கு. இதுவும் அக்செப்டடான ஒரு வேல்யூ தான், இதில் நம்ம குறை சொல்ல முடியாது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3,163 கோடி ரூபாய் ப்ராஃபிட். டெப்ட் ஆன் ஈக்விட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டேட்டா டு டேட்டா வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். பட் அதுலயும் பாத்தீங்கன்னாலுமே பெரிய அளவுல கடன் விகிதங்கள் கிடையாது. டெப்ட் 556 கோடி ரூபாய் இருக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கறதான் முக்கியமான பாயிண்ட். EPS 2.3 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 7.52. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 11.7%. மெயினான விஷயத்துக்கு வரும். ரிட்டர்ன் ஓவர் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ்ல இருக்கிற ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 53.6%. அடுத்து 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 42%. ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரியான ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமா சில நிறுவனங்களுக்கு வந்து நம்ம அசட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அசட்ஸ் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 2023 866 கோடி ரூபாய் இருந்தது. 2024 886 கோடி ரூபாய். 2025 1,780 கோடி. அது அப்படியே வளர்ந்து 2,309 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்களுடைய ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்கு. இவங்களுடைய டோட்டல் அசெட்ஸ் வேல்யூமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024 7,000 கோடி, அடுத்தது 12,000 கோடியா, இப்போ 18,000 கோடி கிட்ட நியர்பை வேல்யூல டோட்டல் அசெட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேல்யூ தான். வழக்கம் போல எந்த ஒரு பங்கா இருந்தாலுமே நம்ம ஹோல்டிங்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுவோம். அதில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது இந்த 11.5 11.7 இந்த மாதிரியான ரேஞ்சிலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ப்ரமோட்டர் ஹோல்டிங் இதில் குறைவு தான் மற்ற பங்கோட கம்பேர் பண்ணும்போது.
ஒரு நல்ல வேல்யூவில் இருக்கிற பங்குகளோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து குறைவுன்னு தான் சொல்லணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 23% இருந்து இப்போ 24% டச் பண்ணியிருக்காங்க. டிஐ 9.23, இதுவும் கொஞ்சம் குறைவு தான். கவர்மெண்ட் கிட்ட எந்த ஒரு பங்கும் கிடையாது. பப்ளிக் கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட 53% 2026 கணக்கின்படி இருக்கு. ஆல்ரெடி 2026 மார்ச்ல இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு. 55%ங்கிறது இப்போ 53% குறைஞ்சிருக்கு. சரி, இந்த பங்கை வச்சிருக்கவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,36,345 பங்குதாரர்கள் இந்த பங்கை வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இதற்கு முன்னாடி இருந்த டேட்டா மார்ச் 2026 இருந்தது 56 லட்சம் சம்திங் இருக்கு. இப்போ 55,36,000 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வேல்யூஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மக்கள் வந்து பங்குதாரர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த ஒரு பங்கை வாங்குற மாதிரி இருந்தாலும் சிஏஜிஆர் வேல்யூ பார்ப்போம். 5 வருஷத்துல 54%, 3 வருஷத்துல 43% எல்லாமே அக்செப்ட் ஆன ஒரு வேல்யூ தான். ஆனால் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா -18 இருக்கு. அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயமா சொல்லலாம். பட் என்ன அப்படின்னா அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது 3 வருஷத்துல 39%, லாஸ்ட் இயர் 41. இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும், இந்த பங்கை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன்னா இந்த பங்குதாரர்களுக்கு லாபமா நஷ்டமா, அப்படி இருந்தால் லாபம் எவ்வளோ சதவீதம்ங்கிறத உங்களுக்கு நான் இதில் காட்டியிருக்கேன் பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா 11% ப்ராஃபிட்டு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்கை வாங்கியிருந்தாங்கன்னா 44%. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் கூட 48% ப்ராஃபிட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா 37% ப்ராஃபிட். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா -7%. 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா -19. ஸோ 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க கொஞ்சம் அடி வாங்கி தான் இருப்பாங்க. ஏன்னா பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை பங்கினுடைய விலையில். இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பெல் இருக்கு. அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 417. கரண்ட் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு 8வது இடத்துல ரேஞ்சில் இருக்காங்க. அதுவுமே இதோட கீழே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களோட பெரிய நிறுவனங்கள் நிறைய இருக்கு. பட் இதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சுஸ்லான் எனர்ஜி ஷேர்ஸ் வந்து எத்தனை பேர் வச்சிருக்கீங்க, எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் முடிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது நிறைய பேர்த்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணலாம். இந்த பங்கை பற்றின ஒரு நெகட்டிவான விஷயமோ அல்லது பாசிட்டிவான விஷயமோ இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாம பார்க்க போகிறது இந்த பங்கினுடைய சாதக பாதகங்கள், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சாதகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடன் விகிதம் இல்லை, கடனே கிடையாது. அப்படி இருக்கிறதுமே மிக குறைந்த அளவு. அடுத்தது நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் சிஏஜிஆர் பொறுத்த வரைக்கும் 45.7 உங்களுக்கு நான் அந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வேல்யூன்னு தான் சொல்லணும். சிஏஜிஆர் நல்லாவே இருக்குது. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா 39%, இதுவும் ஒரு நல்ல வேல்யூ. சரி, நெகட்டிவ் அல்லது ரிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பங்கினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 7 டைம்ஸ் வந்து அதிக அளவில் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் ரொம்பவே ஹையில் போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. அடுத்தது ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே வந்து லோவாக இருக்குது, 11.7. இந்த விஷயத்தையும் நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது டேக்ஸ் ரேட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. டிவிடெண்ட் வந்து பெரிய அளவில் இல்லை, கொடுக்கறது இல்லைன்னே சொல்லலாம். ரீசெண்ட் இயர்ஸில் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எந்த ஒரு பங்கை வச்சிருந்தாலுமே எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ பங்கினுடைய விலை ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆனாலும் கூட டிவிடெண்டுங்கிறது ஒரு ஆவரேஜாக கிடைச்சிட்டு இருக்கோங்கிறக்காக சிலர் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க டிவிடெண்ட் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இந்த பங்கை வாங்க மாட்டாங்கிறதான் உண்மை. ஸோ நீங்கள் இந்த பங்கை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து எந்த பங்கை பற்றின தகவல்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.